நாங்கள் இவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்க ப்ராஜெக்ட் எதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட். அதாவது 2 கடல்கள் சேராத பற்றி கொண்டு வந்து உலகத்தில் இந்த மாதிரி நிறைய கடல் இருக்கும்போது பிளாக் சி அண்ட் மெடிட்டரேனியன் சி அப்படின்னு 2 கடல்ல உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்சிப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் சி அதில் உப்புத்தன்மை கம்மியாக இருக்கணும், மெடிட்டரேனியன் சிங்கிற கடலில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும், இரண்டும் சேராது அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் கண்டுபிடிச்சு அதை பார்த்தீங்கன்னா ஹாலோசின் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு தியரி பேஸ் பண்ணி அதை வச்சு ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சு 1960s to 1970s காலகட்டத்தில் ஆய்வறிக்கை சென்ட் பண்றாங்க. என்னன்னா இந்த 2 கடலும் இந்த தன்மையினாலதான் சேராது அப்படின்னு. இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி 1960s to 1970s கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு படைப்பு அப்படிதானே. அதே போன்று இதுக்கு முன்னாடியே 1400 ஆண்டுகள் முன்பே இந்த திருக்குறான்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ஃபுர்கான் என்ற சூறாவில் 53ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னவென்றால் وَهُوَ மரஜல் பஹரைனி ஹாதா அத்புன் ஃபுராத்துன் வஹாதா மின்ஹுன் உஜாதுன் வஜஅல பைனஹுமா பர்ஸஹன் வஹிஜ்ரன் மஹ்ஜூரா என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்ன விளக்கம் சொல்லணும்னா, இவ்விரண்டு கடலையும் அவனே சங்கமிக்க செய்தான். அது என்னவென்றால், ஒன்று மதமான மற்றும் மிதமான கடல், மற்றொன்று உவர்ப்பான மற்றும் தோற்பான கடல் ஆகும். மேலும் அவனை இவ்விரண்டுக்கும் இடையே ஒரு தலைப்பை ஏற்படுத்தி உள்ளான். இப்போ உதாரணத்துக்கு எந்த பாட்டம் சொன்னால், ஒரு தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீர்ல ஒரு இன்கை சேர்த்தா கண்டிப்பா அது ஒன்று சென்றோம். அது எல்லாராலையும் பண்ண முடியும். பட் இது பிரிக்க நினைச்சா அது கண்டிப்பா முடியாது, சாத்தியம் இல்லை. ஆனால் ஆர்டிபிஷியலா பிரிக்க முடியும் நினைச்சா பிரிக்க முடியும், பட் நேச்சுரலா முடியாது. ஆனா அப்படிப்பட்ட நம்மை படைத்த ஒரு இறைவன் இவ்வளவு பெரிய ஆழமான ஒரு விசாலமான கடலை அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பை ஏற்படுத்தி உள்ளான். நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள்.